ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். அதாவது நூடுல்ஸ் ஹெல்தியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நூடுல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை செய்யறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் போல் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுமே பயன்படுத்தி செய்யலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதுக்கு நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போ நான் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இதை நான் சின்ன உருண்டையாக பிடிச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்திக்கு ரவுண்ட் ஷேப்பில் திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீல வாக்கில் இதை நான் திரட்டிக்கிறேன். உங்களால் எவ்வளோ ஸ்லிம்மாக இதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கூட அவங்க ஈஸியாக ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம திரட்டின சப்பாத்தியை இந்த மாதிரி மடித்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு பிழிவோம் இல்லையா முறுக்குக்கு, அதுலேயுமே ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், நமக்கு பிழிய கஷ்டமாக இருக்கும். நூடுல்ஸ் மேக்கர் இல்லைனாலும் இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு ஈஸியாக நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரிக்கும்போது மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு நூடுல்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சால்ட் அண்ட் ஆயில் 2யும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் சூடானா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப தின்னாக உருட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணி தண்ணியில், அதாவது பச்சை தண்ணியில் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். எதுக்காகனா நம்ம மாவோட டைரெக்டாக ஆட் பண்ணோம் இல்லையா, அது ஒரு பிசு பிசுப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ இதை நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணி ஒரு எக் நூடுல்ஸ் தான் செய்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்க்ராம்பிள்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வெஜிடபிள் போட்டு எக் ஊற்றும் போது நமக்கு எக் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் முன்னாடியே நான் எக்கை ஸ்க்ராம்பிள்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயில் ஊற்றி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 வதங்கின உடனே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் 2 இருக்குது. ஸோ அதனால் நான் 2யுமே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முட்டைகோஸ், கொஞ்சம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது வந்து வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி சாஸ், இது வந்து ரெட் சில்லி சாஸ், அண்ட் கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணால், அதுக்காக தான். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நல்லா வேக விட்டதுனால இது உடைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கிளறிக்கோங்க. நம்ம ரொம்பவே அழுத்தம் கொடுத்து கிளறணுன்னா நூடுல்ஸ் வந்து உடைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்க்ராம்பிள்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீன் ஆனியன் கொஞ்சம் தூவிக்கிட்டேன். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்க்கு.
ஸோ இப்போ ஸ்பைசினஸ் வேணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு நூடுல்ஸ் உடையுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க இதை ஈஸியாக சுன் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்களே வீட்டில் ஹெல்த்தியாக நூடுல்ஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு தர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.